ஹாய் கைஸ், நான் உங்கள் பிளாக் ஷேடோ. நீங்கள் பார்க்குறது பிளாக் ஷேடோ கேமர் மைன்கிராஃப்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்டோன்ஸ்லாம் நியூ பிளேயர்ஸ்க்கெலாம் இந்த ஸ்டோன்ஸ் எங்கேருந்து எடுத்துருப்பேன்னு நீங்கள் கேட்கலாம். இது எங்கேருந்து எடுக்கலாம் கைஸ்? மைன்கிராஃப்டில் வந்து கேவுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ போட்டேன்னா இல்லைன்னு கூட எனக்கு நான் போகல. கேவுக்கு போய் ஒன்றுமே கிடைக்காம இருப்பேன். திரும்ப வீடியோவில் இல்லை, நான் வீடியோவே எடுக்கலை, அதை எடுத்து டெலிட் பண்ணிட்டேன். கடுப்பாயிடுச்சு. கேவுக்கெல்லாம் போகல, ஒரு சிம்பிள் மெட்டரை யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் அந்த வீடியோவே கடுப்பாக டெலிட் பண்ணிட்டேன். அங்கே அது கேவை காமிக்கிறேன். கீழே போயிட்டே இருக்கும். எல்லோ போனேன், நீங்களே பார்த்துக்கோங்க. -30 வரைக்கும் வந்துட்டு இங்கே அடைச்சிருப்பேன்னு காமிக்கா. ஏன்னா கீழே வந்து ஒரு கேவர் கனெக்ட் ஆகுது. இப்போதைக்கு அந்த வம்பு தேவையில்லைன்னு சொல்லி தான் அடைச்சேன். என்ன கீழே கீழே விழுந்துட்டேன். சரி, இந்த இடத்த அடைச்சிடுவோம், தேவையில்லை நம்மளுக்கு. இங்கே நான் ஒன்றும் டிஸ்கவர் பண்ண போகிறதில்ல, அதனால் அடைச்சிடுவோம். இப்போ வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், -15 வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த இடத்துல கிடைக்கவே இல்லை, சுத்தமாக கிடைக்கல. ஓகே கைஸ், இதுக்கே 3 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, வேறு எங்கேயும் இல்லை, ஒரு கேவை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கேவுக்கு போயிட்டு வர எல்லாரையும் அடித்து டொம்சம் பண்ண போகிறோம். ஓகே, மட்டும் இந்த அங்கே அந்த கீழே இருந்துலாம் இந்த பிளாக்கே கண்டுபிடிச்சேன். ஓகே, நைட் ஆகிடுச்சு, வாங்க தூங்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சில பிளாக் தேவை. அதனால் இந்த 1 ஸ்டாக் இதை எடுத்துப்போம். நம்மளுக்கு டர்ட் தேவையில்லை. Who want dirt, man? Who want dirt? Dirt is a stupid thing I have seen. Nice. ஓகே, கொஞ்சம் போல் எடுத்துப்போம். ஓகே, ஏதோ பண்ண நினச்சி ஃபர்னஸில் வெயிட் பண்ணு. ஃபஸ்ட் இதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு எரிக்கிறதுக்கு இதை எடுத்துப்போங்க. வெயிட், நான் எதுக்கு இங்கே வச்சுருக்கேன்?
ஓகே கைஸ், கொஞ்சம் வெப்பன்ஸ்லாம் செஞ்சாச்சு. இந்த வெப்பன் ஒரு அடியே அடிச்சால் உடைஞ்சிடும். 1 2 3 4 ஓகே, உடஞ்சிருச்சு. அது நான் வேணுக்குனே தான் உடைச்சேன். அது கண்டுக்கை, ஏன்னா அது உடையிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிப்போம். இதையும் தூக்கி உள்ள போய். இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகே, ஃபுட் வச்சுட்டு நான் எதுவும் பண்ண போகிறதில்லை, இருந்தாலும் தேவைப்படும். ஓகே, ஓகே கைஸ், வாங்க கைஸ், வீடை ஒரு கேவை போய் தேடுவோம். ஓ ஆமாம், இல்லை இங்கே தான் க்ரீப்பர் வெடிச்சிச்சு. வெடிச்சாலே மாட்டேன். எனக்கு வேறு ஹெல்த் பார் ரொம்ப லோவாக இருக்கு. வேணாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கேவ் உருப்படியாக இருக்குமா இருக்காதா? இல்லாட்டி நான் பார்த்தேன் அந்த கேவ் தான் போகணுமா? ஏன்னா அது வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. ஓகே, ஐயோ, bro, what are you doing? முடிஞ்சா நட்ரா கடு. இதுக்கு நான் அடிச்சிருக்கலாம் கேட்டா இல்லாமல். இல்லை, இப்படி இல்லை. அங்கே இருக்குப்பாங்க என் லூட்லாம். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ். சரி, அப்போ 2 கறி சாப்பிட்டு வேஸ்ட்டா? சரி வாங்க போகலாம். மூணு பிளாக் ஹைட்லேருந்து குடித்தா ஹெல்த்து குறையும். இப்போ நான் 10 பிளாக் ஹைட்லேருந்து குடித்தா குறையாதான் என்ன? கண்டுபிடிச்சாங்க கேவை. அவன் டீப்பாக தானே போகுது. டீப்பாக போகாட்டி நான் இந்த கேவ் போய் வர பிரயோஜனமும் இல்லை. I find some coal. Yeah. No one can come here now. First இந்த pickaxe வச்சு கோலை உடைப்போம். Okay. Yeah, coal down. Nice, வேறு இடத்துல ஓப்பனிங் போட்டு அப்போ
இப்போ இது சும்மா தானா? வெயிட் பண்ணுங்க. ஆமாம் கைஸ், சும்மா தான் கைஸ். இப்போதான் கேவன் நினச்சி 2 டார்ச் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். சரி வாங்க போகலாம். அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டேன். அங்கே பாருங்க இன்னொரு கேவ். அது அட்லீஸ்ட் இந்த கேவ் கொஞ்சம் டீப்பாக கூட்டிகிட்டு போகுது. இது பெரிய கேவ் தான் கைஸ். Guys, sign guys. வெயிட் பண்ணுங்க. ஆமாம் அப்பவே நினச்சேன் ஜாவர் சொன்னானே. பெட்ராக்கர் சொன்னானே. ஓகே ஓகே கைஸ், 3 லைன் கிடச்சிருக்கு, இல்லை 4 லைன் கிடச்சிருக்கு. 5 6 டேக்கு கீழே வந்துட போடு. நல்ல வேலை எவ்வளோ கீழே வந்துடுச்சா ஒன்று. ஓகே டக்குனு அதை எடுத்துகிட்டு மேலே வந்துடும். ஏன்னா எந்த மான்ஸ்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இதை வச்சு நம்ம ஏதாவது அயனில் போட்டுக்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். டார்ச் வச்சுப்போம். கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள். ஒரு ஸ்டிக். இதில் ஒரு தூக்கி உள்ள வை. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளில் என்ன இதில் அப்படியே ஒரு கோல் வச்சிட்டேன். தெரியும் கோல் அளவுக்கு அடிக்க முடியாதுன்னு. அதனால அவ்வளோ உடையன் இருந்தால் கூட நல்லது. ஓகே உரையன் வந்துச்சு. இந்த உரையனை வச்சு நான் என்ன பண்ண போனா வேறு என்ன பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் பேசிக் பிட் ஃபீல்டு தான். ஃபீல்டு பண்ணிக்கோங்க. ஃபீல்டு பண்ணிட்டு உட்காந்து க்ரௌச் பண்ண யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்கள் இந்த கையில் வச்சுக்கூடாது. நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபீல்டு வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கோட் போட்டுருக்கு. இங்கே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் உட்கார போடலாம், ஃபீல்டில் ஆக்டிவேட் ஆகும். ஓகே 5 6 7 8 8 ஆர்மர், ஏதாவது ஒரு ஆர்மர் போட்டுக்கலாம்.
ரேட்டிங் அட்லீஸ்ட் ரெண்டு பாட்டில் ஏதாவது லக் இல்லை, 3வது பாட்டில் லக் இருக்கே. 6 ஏதாச்சும் என்ன பண்ண முடியும்? எத்தனை? 1 2 3 4 ஆமாம் கரெக்டாக 8 இது இருக்குது மீதி. பேண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, பேண்ட்டில் லாஸ்ட்டில் தான். இப்போதைக்கு பேண்ட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை கைஸ். டென்ஷன் கிளப்புனாலே. சாரி பிக்கேக்ஸ், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி. வைக்க முடியாதா? உடன் ஆக்ஸ் அந்த மாதிரி வைக்க முடியுமா? Just like all with me. கவலைப்படாத, நீ 2வது மிச்சமாவ போடு. ஒன்றும் இல்லை, 2 மட்டும் மிச்சமாயிடுச்சு. ஓகே நீ மைண்ட். நீ பிக்கேக்ஸ் வச்சு நான் மைண்ட் பண்ண. இந்த பிக்கேக்ஸ் ஃபஸ்ட் எங்கே? 6 தூக்கி உள்ள வச்சுக்கலாம். 6க்கு பதிலாக இது கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், 7வது கைஸ் சென்டர்மேன். உங்கள் கண்ணை மட்டும் நீங்கள் பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டிங்கன்னா செஞ்சுடுவோம். அதனாலே மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே, நீங்கள் உங்கள் கண்ணை பார்த்துட்டிங்கனாலே அவ்வளோதான், உங்கள் கதை முடிஞ்சுது. ஓகே அதுக்குள்ளே 20 தூரம் வந்துட்டேன். ஓகே தேங்க்யூ ஃபார் த அயன். நம்மக்கிட்ட எல்லோ அயன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பேண்ட் தான் செய்யணும். 4 அயன் பேண்ட்டுக்கு பத்தாது. ஓகே இனிமேட்டு தான் ஆட்டம் ஆரம்பம். இவன் தான் ஸ்கெலிட்டன் வந்து ஆர விடுவாங்க. அவங்ககிட்ட எப்படியாவது தப்பிக்கணும். நீங்கள் குடிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பக்கத்தில் போனாலும் அவனே அடி வாங்கிப்பான். அவ்வளோதான், கீழே போயிட்டான் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்கிறேன், நீ தானே நீ போய் என்ன அடிக்கலடா, மாட்டி அடிச்சுக்கிறேன். அப்படியா? நான் இந்த சைட் போனால் என்ன பண்ணுவேன்? என்ன கைஸ் எல்லாம் ஒரே நெட்டில் வராங்க. அப்படியே கருமத்தை கூடா தாங்க. பாருங்க கைஸ், கோல்டு கைஸ் கீழே விழுது. எவ்வளோ அடிக்க பார்க்குறீங்க? வந்துட்டாங்க கைஸ். கதையை முடிச்சிட்டா நம்ம தேவை உட்காந்துக்கலாம். ஓகே இதான் கைஸ் மைண்ட் சாஃப்ட் வேலை நுழையலாம் அந்த பேர். அதுக்கு இது வந்து இதான் ரெட் ஸ்டோன். இதை வச்சுட்டா நீங்கள் ஒர்க்கிங் மெக்கானிசம் தான் பண்ணலாம். இது அப்புறமா சொல்கிறேன்னா இது அயன் பிக்காக்ஸ் வச்சுட்டா எடுக்க முடியும். நான் அயன் பிக்காக்ஸ் எடுத்தால் தான் இதை கைஸ் க்ரீப்பர் அடிச்சு விட்டுருச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த பாட்டு இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நிறையா